மறைந்த பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு பல திரைப்பிரபலங்கள் நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டுடைய சிஎம் விஜய் அவர்கள் இப்போது நேரடியாக போயிருக்காரு. அவர் ஒரு சிஎம்மாக போகல, ஒரு மகனாகவும் அண்ணனாகவும் தான் போயிருக்காரு. ஆமாங்க, அங்கே போனது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்பவே ஆறுதல் சொல்கிற வகையில் அழுதுட்டு இருந்த அவங்களுடைய அம்மாவாக நடித்த பூர்ணிமா அவர்களுடைய கையை பிடிச்சி, அழுகாதீங்க, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், நானும் உங்களுடைய மகன்தான், இப்படி நின்றுக்கிட்டு கூட சொல்லலைங்க, முட்டி போட்டு அவங்க கையை பிடிச்சி பேசியிருக்காரு. பூர்ணிமா அவர்களுக்கு ஆல்ரெடி அவர் கூட நடிக்கிற வாய்ப்பு வந்திருந்தா கூட அவங்க கில்லி படத்துக்கு நோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஜில்லா படத்துக்கு திரும்பவும் ஓகே பண்ணியிருக்காங்க. அதுவும் சாந்தனு சொல்லி தான் அந்த படத்துக்கே அவங்க ஓகே சொன்னதாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் மேலேயும் சரி, விஜய் அவர்களுக்கும் அந்த குடும்பத்து மீது அதீத அன்பும் பற்றுமே இருக்குது. அதுதான் இந்த இடத்துல தெரியுது. ஸோ இந்த இடத்துலையும் சாந்தனு அவர்களை ஒரு அண்ணன் மாதிரி தோட்டில் தட்டி கொடுத்து ஹக் பண்ணி ஒரு ஆறுதல் படுத்தியிருந்தார். அதையும் பார்க்க முடிஞ்சுது. அவருடைய கல்யாணத்தை இவர் தான் தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வச்சுருந்தார். விஜய் அவர்களை பார்த்ததும் சரண்யாவும் ரொம்ப எமோஷ்னலாகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்த எல்லாருக்குமே இவர் கையெடுத்து கும்பிட்டு ரிட்டன் வரும்போது ராதிகா அவர்கள் மட்டும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவர் முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இதே தான் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி அஞ்சலில் கூட அவங்க பண்ணியிருந்தாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் ராதிகா இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அங்கேயும் அப்படி தான் பண்ணாங்க, இங்கேயும் இப்படி தான் பண்ணுறாங்க, என்ன தான் பிரச்சனைன்னு தெரியலையே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன்னெடுத்து வச்சுட்ருக்காங்க. இந்த நிலையில் ராதிகா அவர்கள் மீடியாக்கிட்டேயும் கையெடுத்து கும்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு டிஆர்பி வேணும் தானே, அதுக்கு ஏன் இந்த இடத்துல நிற்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் போங்க, நாங்கள் நடிகர்கள் தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் இப்போ இறந்தது ஒரு மனுஷன், அந்த உறவு எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றது எங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் உங்களுக்கு டிஆர்பி வேணுன்னா நாங்கள் நடித்து கொடுக்குறோம், அதில் டிஆர்பி ஏற்றுக்கோங்க, இதில் வேணாம், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. பாரதி ராஜா அவர்களுக்கும் அவங்க தான் முன்னாடி நின்று எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் அவங்க தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பாக்யராஜ் அவர்கள் கடைசியாக ஒரு வாய்ஸ் நோட்டை ஸ்நேகன் அவர்களுக்கு அனுப்பிச்சாராம். ஸோ அதை ஸ்நேகன் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அண்ணன்கிட்ட இருந்து வந்தது, அந்த வாய்ஸ் நோட்டு எழுத்தாளர் சங்க தேர்தல் நடக்க போது, நம்ம சேர்ந்து களமாடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதை பற்றி நம்ம நாளைக்கு நேரில் சந்தித்து பேசலாம், எப்போ என்னன்றதை நான் சொல்கிறேன்ட்டு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாராம். சரி பேசலாம்னு சொல்லியிருந்தாரே, காலையில் ஃபோன் வரும் இல்லை மெசேஜ் வரும், வெயிட்டிங்கில் இருக்கும்போது இல்லை இவரே கால் பண்ணும்போது தான் இப்படி அவர் இல்லை அப்படின்ற செய்தி தெரிய வந்திருக்கு. மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இவருக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை இவருடைய அண்ணனாக தான், கூட பிறந்த அண்ணனாக தான் பார்க்குறாராம் ஸ்நேகன் அவர்கள். பாக்யராஜ் அவர்கள் மறைந்து இருந்தால் கூட அவருடைய நினைவுகள்லாம் நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அவருடைய படைப்புகள் எப்போவுமே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம், பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ இந்த நிலையில் அவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, கந்தானம் பண்ணியிருக்காருங்க. ஆமாங்க, அவர் மறைந்தாலுமே அவரே இந்த உலகத்தை பார்த்துட்டே தான் இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சடனாக இறந்துட்டார், சடனாக ஹார்ட் அட்டாக் வந்தது, அவர் உடம்பு சரியில்லைன்னு கூட எந்த இடத்துலையும் நியூஸ்லாம் வரலன்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாராம், மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டாராம், சுகர்லாம் அவருக்கு இருந்ததாம், அதனால தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி அவர் கூட இருக்க க்ளோஸ் சர்க்கிள் இப்போ ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஒன் டைம் ஒரு படத்தை பார்க்குறதுக்கு போயிட்டு அவர் ஓகே பண்ணலாம், அதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவரை கூப்பிட்டு போகிறாங்களாம். கூப்பிட்டு மிட் நைட்டில் தான் அந்த ஷோவை போட்டு காட்டுதும், நான் மாத்திரை போட்டுக்கிறேன், நைட்லலாம் கண் முழிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, நான் போட்டுட்டு நான் பார்க்குறேன்னு சொன்னாராம். போட்டுட்டு அப்படியே ரொம்பவே உடம்பே ஷிவராக ஆரம்பிச்சிருச்சாம். அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே வீக்காக தான் இருந்திருக்காரு. ஆனால் சமீபத்தில் கூட அவர் ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தியிருந்தார். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, காலையில் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்ட்டு ஒரு டைம் டேபிளோடு தான் நைட்டு படுக்கும் போது பிளான் பண்ணிவிட்டு படுத்திருக்காரு. ஆனால் இப்படி நடக்கும்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பாக டிஆர் அவர்களும் அவருடைய 10 மணிக்கு டைம் டேபிள் இது தான் அவர் வச்சுருந்தார், இதை தான் அவர் பண்ணலான்னு இருந்தாருன்ட்டு ஒரு விஷயத்தெலாம் சொல்லியிருந்தார். அதுக்காக கால் பண்ணுவாருன்னு நினைக்கும் போது இவர் திரும்ப என்ன இவ்வளோ 10 மணி ஆயிடுச்சு என்ன வரலன்ட்டு கால் பண்ணால் இது போல் அவர் இறந்த செய்தி தான் வந்திருக்கு. ஸோ உண்மையாலே இந்த இறப்பு யாருமே எதிர்பார்க்கல. மரணன்றது எதிர்பாராமல் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க, ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, இறந்துட்டாங்க, எப்படி நியூஸ் கேட்குறது வேறு. சடனாக ஒருத்தவங்க வாக்கிங் போயிட்டு உட்காந்து நெஞ்சு வலிக்குதுன்னு ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறது
ரொம்பவே ஒரு சோகமான விஷயம், அதிர்ச்சியான விஷயம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களுக்காக அவங்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறதுலாம் ஓகே, எல்லாமே உங்கள் ஃபேமிலிக்காக எல்லாமே தான் கரெக்டு. ஆனால் உங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஹெல்த் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டுத்தையுமே பேலன்சிங்காக வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. உங்களை பார்த்துக்க யாருமே வர முடியாது, யாரும் வரமாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். ஸோ அதில் ரொம்பவே ஹெல்த் கான்ஷியஸோடு எல்லாருமே இருங்க. இதுதானே நம்ம நாளைக்கு டயட் இருக்க சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு எதையும் போஸ்ட்பான் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ லிமிட்டாக சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. ஸோ எல்லாருமே ஏஜாக உடல்நல குறைவு அப்படின்றது அது இயற்கையாகவே வரும். அது வரும்போது வரட்டும். இப்போலாம் 25+லேயே ஒவ்வொரு வியாதிகளும் வந்துட்டுருக்கு. அதனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சினி சமூகத்தின் வாயிலாக பாக்கியராஜ் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம்.